அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பாசிப்பருப்பு அண்ட் பாப்படி ரெசிபி, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டின்னராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு டிஷ்ஷு. ரொம்ப ஈஸியான முறையில், இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். வீட்டில் கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா, இந்த பாப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அடிக்கடி பாசிப்பருப்பு வச்சு நீங்கள் செய்யலாம். மைதா மாவு ஒரு 250 எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஓமம், அஜ்வைன் இல்லையா, அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உருண்டை பிடிச்சி பாருங்கள். இது பாருங்கள், உருண்டை பிடிக்க முடியல இல்லையா, இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பாருங்கள், நல்லா வரும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் கரெக்டாக இருக்குன்ட்டு நீங்கள் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது. ஸோ தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 20 or 30 மினிட்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். இது நம்ம வீட்டில் கடையில் கூட நீங்கள் இந்த பாப்படி விற்கும், அதை நீங்கள் கடையிலையும் வாங்கி நீங்கள் பாசிப்பருப்பு இந்த இது செய்கிறோம் இல்லையா, கிரேவி மாதிரி, அதுலேயும் போட்டு செய்யலாம். நான் வீட்லேயே செஞ்சுட்டேன் இந்த பாப்படி. இது செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். நான் அதிலேருந்து ஒரு 1/2 hour எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க கொஞ்சம் மாவு எடுத்து அந்த பூரிக்கட்டையும் அந்த கல்லையும் நல்லா துடைச்சிட்டேன் அதுலேயே. ஸோ இதை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. இதில் பேக்கிங் சோடா அது இதுன்னு எதுவுமே போட வேணாம், அப்படியே செஞ்சாலே நல்லா வரும். இதை நல்லா திரட்டிக்கோங்க. நீங்கள் 2 ரவுண்டாக போட்டு கூட திரட்டலாம். நான் கொஞ்சம் என்னோடய கல் பெருசாக இருக்குன்றனால நான் அப்படியே போட்டு தேய்ச்சிட்டு என்கிட்ட பாருங்களேன், இதுக்குன்னு கட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதை தேடி பார்த்தேன், காணோம். ஸோ நான் டம்ளர் வச்சு இப்போ கட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வச்சு, இதோட சின்ன சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி தாங்க. இது நிறைய செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பாக்ஸில் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு பாருங்கள். இந்த சைஸ்க்கு தான் நீங்கள் இது பண்ணணும், திரட்டணும். டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி இந்த பாசிப்பருப்பு அடிக்கடி பசிக்குது பாருங்களேன், எனக்குலாம் அடிக்கடி பசிக்கும். ஸோ இந்த பாசிப்பருப்பு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதில் ரைஸ் எதுவுமே கார்போஹைட்ரேட்டே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ பாசிப்பருப்பு கிரேவி செஞ்சு இதை போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை கடையிலையும் வாங்கி சாப்பிட்லாம், நம்மளோட இஷ்டம் தான் இது. இது நல்லா 2 பக்கமும் எண்ணெயை சூட் பண்ணி 2 பக்கமும் நல்லா செவக்க எடுத்துட்டு பாருங்கள். இது மாதிரி நம்ம பாக்ஸில் வீட்டில் செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுன்னா பசங்களும் அடிக்கடி கேட்பாங்க. இதில் நீங்கள் தயிர் ஊற்றி சர்க்கரையை போட்டு இல்லை சாட் மசாலா போட்டு கூட கொடுக்கலாம், வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி. ஸோ நான் செகண்ட் ரவுண்டும் இதை போட்டு எடுக்கிறேன். நிறைய வந்திருக்கு, நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு ஈவினிங் டைமில் போர் அடிக்குதுங்களா, இந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா வீட்டில் செய்கிற பொருள் இல்லையா, நல்லாவும் இருக்கும், நம்மளும் நல்லா சாப்பிட்லாம். வெயிட் போட்டுரும் அப்படி இப்படிலாம் தோணாது. அடிக்கடி பசி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டிஷ்ஷு ஹெல்த்தி பாசிப்பருப்பு பாப்படி ரெசிபி. இப்போ ஒரு பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, சாட் மசாலா அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இந்த ட்ரை மேங்கோக்கு பதிலாக லாஸ்ட்டாக நீங்கள் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. என்கிட்ட இருந்தது, அதனால் இதை போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது 2வது ஸ்டெப்பு. இது 3வது ஸ்டெப்பு. பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊரெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு, அண்டு 10 கிராம் அளவுக்கு பட்டர், அதையும் போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக விட்டுருங்க. நல்லா வெந்தால் இன்னும் நல்லது தான். நல்லா நான் மற்றெல்லாம் போட்டு கரண்டியிலே போட்டு கடைஞ்சிட்டேன். ஸோ இந்த நம்ம கிறிஸ்பி அந்த பூரி செஞ்சு வச்சோம், பாப்படி செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா ஒரு பவுலில் போட்டு உடச்சி போட்டு நம்ம இந்த பருப்பை எடுத்து ஊற்றுங்க. ரொம்ப ஈஸியான பூரி ஒரு ஸ்டெப்பு. 2வது அந்த மசாலா ரெடி பண்ணோம். 3வது இந்த பருப்பு கிரேவி. ஸோ இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் விட்டுருங்க. அதில் நெய் வாட்டிக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. குட் கொலஸ்ட்ரால் அது, நீங்கள் நல்லாவே சேர்த்துக்கலாம்.
ஸோ நான் பச்சை மிளகா ஒன்று வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன் கட் பண்ணி. வெங்காயமும் சின்ன வெங்காயம், சும்மா இந்த பவுலில் நான் இப்போ 2 பேர் சாப்பிட்லாம், இல்லை ஒருத்தரே சாப்பிட்லாம். ஜென்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்ருவாங்க. ஸோ வெங்காயமும் போட்டுட்டு பொமக்ரனட் இருந்தது, உங்கள்கிட்ட வேறு எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லது. ஸோ அடுத்து வந்து நம்ம சாட் மசாலா ரெடி பண்ணி வச்சு பார்த்திங்களா, அந்த மசாலா பவுலில் அந்த பவுட்ரெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மேலேயும் அந்த பாப்படி நல்லா உடச்சி போடுங்க. நல்லாவே நிறையவே உடச்சி போடுங்க, அந்த கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது கிறிஸ்பியாகவும் நம்னஸும் அந்த இதெல்லாம் சேர்ந்து பருப்பு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 7 o'clockலாம் சாப்பிட்றவங்களாம் இதை சாப்பிட்டுட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். அடிக்கடி பசிக்குதுன்ற இது இருக்காது. அது இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே பசிக்குது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். நல்லா இந்த ஹெல்த் கான்ஷியஸு, இந்த வெயிட் லாஸ் இவங்கெல்லாம் வந்து இதை நல்லாவே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.